நண்பர்களே, காண்டாமிருகம் ரைனோ அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது அசாம் மாநிலமும் அங்கே இருக்கிற காசிரங்கா காடுகளும் தான். ஆனா 500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கோயம்புத்தூர்ல காண்டாமிருகங்கள் சுத்தி திரிஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? சமீபத்துல கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற மோளப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல அகழ்வாராய்ச்சி நடந்துச்சு. அங்க மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடந்த 28 விதமான விலங்குகளோட எலும்புகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதுல இந்திய காண்டாமிருகத்தோட கால் எலும்புகளும் மெட்டாகார்பல்ஸ் கிடைச்சிருக்கு. ஆராய்ச்சியாளர்களோட கணிப்புப்படி இந்த எலும்புகள் சுமார் 3500 வருஷம் பழமையானது. அதாவது கற்காலத்தோட இறுதி பகுதியில நியோலித்திக் பீரியட். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்கள்ல காண்டாமிருகங்கள் வாழ்றதுக்கு ஏத்த பெரிய புல்வெளிகளும் சதுப்பு நிலங்களும் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே திருப்பத்தூர் பயம்பள்ளியிலையும் தூத்துக்குடி சாத்தான் குளத்திலையும் கூட காண்டாமிருகங்களோட எலும்புகள் கிடைச்சிருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு காலத்துல தமிழ்நாடு முழுவதுமே இந்த பிரம்மாண்டமான விலங்குகள் வாழ்ந்திருக்குங்கிறது உறுதியாகுது. கால மாற்றத்தினாலையும் காலநிலை மாற்றத்தினாலையும் இன்னைக்கு இந்த விலங்குகள் இங்கே இல்லாம போயிருக்கலாம். ஆனா நம்ம மண்ணோட வரலாறு ரொம்ப ஆச்சரியமானது இல்லையா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.